எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல. ஒழுங்கா சாப்பிட்டு சொல்றேன்ல. எனக்கு வேண்டாம். என்னத்துக்கு வேண்டாப்பா? சார் யாருப்பா? வாங்க. ஃபுட் டெலிவரி மேம். ஃபுட் டெலிவரியா? பேரு? ஏய் யாரா நீ? கண்ட நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற? யார் நீ? சார் இந்த வீட்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க, அதான் டெலிவரி பண்ண வந்திருக்கேன். ஃபுட்டா? ஏய் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஆமா சோத்த ஆர்டர் பண்ற குடும்பமா அது? விவரமே இல்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்க? சார் இல்ல சார், இந்த வீடு தான் சார். அட்ரஸ் கரெக்டா பார்த்து தான் சார் வந்தேன். அதான் சொல்றான்ல இங்க இல்லன்னு. போ. ஹலோ, யார் பேர்ல கொடுத்திருக்காங்க ஆர்டர்? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால பேரை பார்க்க முடியல. ஆனா இந்த அட்ரஸ் தான், Switch off. அதை செக் பண்ணிட்டு தான் வந்தேன். என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க? ஏய் இப்ப ரொம்ப அவசியமா அது? படி உள்ள. இல்லைங்க, அதுக்கு இல்ல. என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சா யார் கொடுத்துருப்பாங்கன்னு கெஸ் பண்ணலாம்ல, அதுக்கு தான். தெரிஞ்சா என்ன பண்ணுவ? வெஜ் தான் மேடம். வெஜ்ஜா? அப்ப இந்த வீட்ல யாரும் ஆர்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க யாரும் வெஜ் சாப்பிட்றவங்களே கிடையாது. இதெல்லாம் உனக்கு முக்கியமா? படி உள்ள. சோத்த பத்தி பேசினா போதும் வந்துடுறது அப்படியே. ஏன்பா அதான் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, கிளம்பு. கிளம்புப்பா, போன்னு சொல்றான்ல. போ. நில்லுங்க. இவளோட வேலை தானா இது? ஓ எல்லாம் இந்த பொம்பளையோட வேலை தானா? வரட்டும். அண்ணே வாண்ணே. நான் தான் ஆர்டர் என்ன பண்ணேன். மேடம்? உங்களுக்கு ஃபோன் பண்ணா லைன் போகல. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மேடம். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஏய் நில்லடி. என்னடி நாளுக்கு நாளுக்கு உன் ஆட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. என்ன ஏத்தமா? இம்புட்டு நாளா வீட்டுல வச்சு எல்லாரையும் அசிங்கப்படுத்தினேன். இப்ப வெளியில இந்த குடும்பத்து பேரை நாரெடுக்க ஆரம்பிச்சிட்டியா? விசாலாட்சி, இந்த அரங்க மாமியாரே, நீங்க எங்களை எதுவும் பண்ணிவிடுவீங்கன்னு பயந்துகிட்டு இங்க யாரும் இல்ல. என் மகன் ஏதோ அப்பத்தாவாச்சேன்னு பொறுமையா இருந்து பாப்போன்னு அமைதியா இருக்கான். இனியும் அவன் பொறுமையை சோதிக்காதீங்க, அப்புறம் மோசமா போயிடும். இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு கத்துறாங்களா? என்னமோ அவ பாட்டுக்கு இறங்கி வர்றா. நான் தான் சொன்னேன்னு வாங்கி போய்கிட்டு இருக்கா. என்ன இது, என்ன வீடா இல்ல சத்திரமா? வெளியில இருக்கிறவங்க இந்த வீட்டை பத்தி என்ன நினைப்பாங்க? ஆக்கி போட இம்புட்டு பொம்பளைங்க வீட்டுல இருந்தும் குணசேகரன் வீட்டுல சோத்த வெளியில வாங்கி திங்கிறாங்கன்னு கேவலமா பேச மாட்டாங்க? இவங்க பண்றதெல்லாம் இப்ப கேவலவாங்க. ஏன் விசாலாட்சி, உன் மகன் சின்னதா ஒரு ஹோட்டல் கடை வச்சு நடத்திட்டு இருந்தப்போ அங்கிருந்து கொண்டு வந்து தின்ன காலங்கள்லாம் மறந்து போச்சா? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்கெல்லாம்? ஏன் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டா எந்த பக்கத்துல கௌரவம் குறைஞ்சு போயிடும்? இந்தாருங்க, விதண்டவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த சோத்தை வாங்கி திங்கிற கூத்தெல்லாம் இன்னையோட நிறுத்த சொல்லுங்க. வேணும்னா வெளியில போய் திங்க சொல்லுங்க, இல்லைன்னா திங்காம பட்னி கிடக்க சொல்லுங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து போன போட்டு சோத்த வரவழைக்கிறதெல்லாம் இனி நடக்க கூடாது. ஆமா சொல்லிவிட்டேன். நல்ல வாசனை வந்துச்சு. மாடிக்கு போய் 2 வாய் சாப்பிட்டு வந்துட்டா.
அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாமல் போய்க்கிருக்கு. என்ன தேடுற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்பத்தா. உன் ட்ரெஸ் எல்லாம் இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கா? இல்ல, இங்க விட்டுட்டு போனதெல்லாம் கீழே ரூம்ல இருக்கு. சக்தி ரூம்லயா? ஆ. அங்கேயே இருக்கட்டுமா? இல்ல அப்பத்தா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ. ஆதிர, என்ன? பால் எனக்கு வேண்டாம். மாமா. இவ எதுக்கு அந்த ரூம்குள்ள போறா? அவ ரூம் அவ போறா. ஏன் அவ ரூம்? அப்பத்தா ரூம்ல தானே அவ தங்கி இருக்கா. ஏய் ஆதிர, நீ இப்ப எதுக்கு அங்க போற? இப்படி வா வா. என்ன? வா ஆதிர. ஏன் நீ? கபோர்ட்ல வச்சிருந்த என் ட்ரெஸ் எல்லாம் எங்க? ஆதரட்ட போய் கேளு. என்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்க? ஞாபகம் இருக்கா? அவதான் தூக்கி போட்டா. அக்கா, அவதான் தூக்கி போட்டா. யார்கிட்ட கேக்குற? உன்கிட்டதான். எனக்கு தெரியாது. சக்தி சொன்னாரு உன்கிட்ட கேட்க சொல்லி. அதான் தெரியாதுன்னு நான் சொல்றேன்ல. போய் அவதான் தூக்கி போட்டா. அன்னைக்கு ரூம்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. நான் எவ்வளவு கெஞ்சினேன். ஏன்னா எனக்கு தெரியும்னு சொன்னியா? அவ வந்து ட்ரெஸ் எல்லாம் எங்கன்னு என்கிட்ட கேக்குறா. ஏய், குந்தவ ரூமுக்குள்ள வரப்போ நீ தானே எல்லாத்தையும் எடுத்துட்டு போன. எங்க கொண்டு போன? ஏண்டா நீ என்னடா மனுஷன்? குந்தவைக்கு தெரியக்கூடாதுன்னு தானே எடுத்து கொடுத்தா? அதைத்தான் நான் கேட்குறேன். என்ன சொன்ன? என் தங்கச்சி திருடிட்டான்னா? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அதில் எங்கே வச்சிருக்க? அது வரை வச்சிருப்பாங்களா? தூக்கி ரோட்ல வரவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏய், அறிவு இருக்க உனக்கு ஏதாவது? எடுத்துனா ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க வேண்டியதானே? டேய், இதான் அவன் வேலையா? நம்ம வீட்டில் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தானே? நம்ம வீட்டில் நம்ம எங்கே அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம்? எல்லாம் அவள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. அதுக்காக அப்படியே மூட்டை கட்டி வச்சு காவு காக்க சொல்றியா? ஆமா, ஏன்டா அப்படி பச்சோந்தி மாதிரி மாறிட்டே இருக்க? என்னத்த மாறிட்டாங்க இப்ப? நீ என்ன மாறல? குந்தவ அந்த ரூம்குள்ள வந்தால, ஜனனி ட்ரெஸ் எடுக்காத, வேற எடுன்னு சொல்ல வேண்டியதானே? அப்ப மட்டும் அப்படியே பொத்திட்டு இருந்தியோ, இப்போ வந்து குதிக்கிற? வேற என்னத்த பண்றது? என்னை வச்சு 500 கோடிக்கு உங்க அண்ணன் திட்டம் போட்டாரே. ஏய், நான் கடைக்கு பேசுறா? நான் என்னன்னு சும்மா கத்திக்கிட்டே இருக்காத. அந்த நேரத்துல நான் வாயை திறந்து தான் நீங்க சும்மாவா இருந்திருப்பீங்க. நான் நியாயமா ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. உங்களுக்குலாம் பொறுக்காத.
டேய் அண்ணா, போன சக்தி உங்க அண்ணனா வரேன் இருக்குடா உனக்கு. உங்க அண்ணன் இவன்லாம் நம்பவே கூடாதுக்கா. என் புருஷன் தேவலாம். எதுக்கு? என் புருஷன் எப்பவுமே வெறி பிடிச்ச மாதிரி தான் சுத்துவான். இவன் எப்போ எப்படி மாறுவானே தெரியலையே. இப்படி பேசிட்டு போறான் பாருங்க. ஏய் என்ன ஒன்றும் இல்லைங்க. வா. என்னாச்சு? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலையா? இல்ல, ஏன் அங்க என் ட்ரெஸ் எதுவுமே இல்ல. இல்லைன்னா? எல்லாத்தையும் ஆதிரா எடுத்துட்டு போய் எங்கேயோ போட்டுட்டாலாம். சக்தி சொன்னாரு. அப்படியே அவங்க அண்ணன் புத்தி. இவெல்லாம் என்னத்தை படிச்சு என்ன கிழிக்க போறான்னு தெரியல. சரி விடு. உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பணம் வேணுமா? வேணா அப்பதா, நான் பாத்துக்கிறேன். சரி, உன் வேலை விஷயம் என்னாச்சு? நாளைக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லிருக்காங்க, அங்க போகணும். வெரி குட். முதல்ல ஒரு இடத்துல நீ உட்காரு ஜனனி. காலையில எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 8 மணிக்கு. அப்போ நானும் உன் கூட வரேன். உன்னை இறக்கி விட்டுட்டு அப்படியே எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்க அப்பதா. வாமா உட்காரு. ஏப்பா ஆதிரை போய் திட்டுப்பிட்டியாமே? வேற யார் பேசியிருந்தாலும் பெருசா கவலைப்பட்டிருக்க மாட்டா. நீ பேசினதுதான் அவளால தாங்கிக்க முடியல. ஏம்மா, நான் ஆதிரையை மட்டும் தனியாலாம் சொல்லலம்மா, எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவாக தான் பேசினேன். இந்த வீட்டில் படிச்சிருக்கிறோங்கிற ஆணவம் பெருசுகள்லேருந்து ஆரம்பித்து பொடுசுக வரைக்கும் எல்லார் மனசுலையும் ஏறிச்சுமா. இந்த மாதிரி இருந்தால் வீடு என்னத்துக்குமா ஆகும்? நீ சொல்றது சரிதான்ப்பா. அதுக்கு ஆதிரை என்ன பண்ணுவா? ஆதிரனே சொல்லிட்டு இருக்காதம்மா. ஏம்மா, அவள் நீ பெத்த பிள்ளைதான், என் தங்கச்சி தான். அவளை நிறையா படிக்க வச்சிருக்கோம், பாசம் காட்டி வளர்க்குறோம். அதெல்லாம் தனிம்மா. நம்ம என்ன சொன்னாலும் அண்ணன் எதிர்த்து கேட்க மாட்டாங்கிற எண்ணம் அவள் மனசில் ஏறிச்சுன்னு வையேன். நாளைக்கு வாக்கப்பட்டு போகிற இடத்துல நிறையா படிச்சிருக்கிறோங்கிற எண்ணத்தில் ஏதாவது தப்பாக பேசிட்டான்னு வையேன், அவள் வாழ்க்கை என்ன ஆகுமா? உங்கள் அம்மா என்ன பிள்ளை பத்து வளர்த்துருக்கான்னு ஒரு வார்த்தை யாராவது கேட்டாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தான் ஆசைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இந்த அப்பாத்தா கிளவி இருக்கு, இந்த மாதிரி பேசமுன்னோம், நம்மளை எதிர்த்து நிற்க முன்னோம் என்னைக்காவது கனவாவது கண்டிருப்போமாமா? இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? 10 நாளாச்சுமா தூங்கி. ஆமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அந்த செனனி இந்த கிழவிய கையில வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறா. அலங்காநல்லூர்ல இருந்து அம்பாசமுத்திரம் வரைக்கும் ஆட்டமா ஆடுறா. ஆடட்டும். நாளைக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வருவாள்ல, அப்போ அவளுக்கு ஒரு பெரிய சங்கதி காத்துட்டு இருக்கு. ஆடட்டும். ஏதோ யோசிச்சு வச்சிருக்க. நாளைக்கு பாருமா, நடக்க போறத பாரு. சரி, நான் வர்றேன்ப்பா. தூங்கு. சரி, போய் படுப்போ. மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஹலோ. ஆமா சார், நான் தான் பேசுறேன். ஓ சார், ரெகுலர் ஜாப் இல்லாம ஏதாவது சர்வீசஸ் ஓரியன்டா பார்க்குறேன் சார். ஷியோர் சார், இமெயில் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார்.
உங்களை பாக்குறதுக்காக உங்க கெஸ்ட் எல்லாம் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க, மேல வர சொன்னாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, எங்க போறீங்க? இல்ல அவங்க வந்திருக்காக, ஜெர்னி வந்திருக்கா, அவகிட்ட சொல்லணும்ல. அவகிட்ட பேச மாட்டோம். நீங்க பண்ண சத்தியம் எல்லாம் மறந்து போச்சா? போங்க, போய் ஓரமா நில்லுங்க. அதுக்கு இல்ல. அங்க என்ன லுக்கு? போறீங்களா? ஏன்னா உங்களுக்கு தனியா வெத்தலை பாக்கு வச்சு சொல்லணுமா? இங்க நிக்காதீங்க, போங்க. அப்பா அம்மா அப்பா அம்மா ஏமா சரணி, உன்னை தான் கேட்குறேன். நீ தானம்மா அடிக்கடி சொல்லுவ நீங்கள் தான் சென்னைக்கு வந்து எங்கள் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டேன்னு. வாஸ்தவம் தான், நான் தான் வந்து பொண்ணு கேட்டேன். எந்த அப்பா அம்மாட்ட பொண்ணு கேட்டு இந்த அசிங்கத்தை தொடங்கி வச்சனோ அதே அப்பா அம்மாவை வச்சு இந்த அசிங்கத்தை முடிக்க போகிறேன். அதுக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்கேன், உங்கள் அப்பா அம்மாவை. பொண்ணு பார்த்தோம், கல்யாணம் பண்ணோம், மருமகளாக அந்த வீட்டுக்குள்ளே வந்த. அதுக்கப்புறம் இந்த தாலி பறிக்கி போடுற ஃபங்க்ஷன் வந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனில் வச்சு நான் உடச்சி எல்லாத்தையும் பேசினேன். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்கள் அப்பா உன்னை இந்த வீட்டுக்கு திருப்பி போகக்கூடாதுன்னு சொன்னார். நான் சக்தியை வேண்டி கண்டிப்பாக போவேன்னு சொல்லிட்டு ஓடி போய் காரில் ஏறினேன். இல்லை ஞாபகம் இருக்குல்ல? நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட சண்டை, சச்சரவு, குழப்பம், குந்தக்கேடு, எல்லாத்துக்கும் மைய புள்ளி நீ. என் பொண்ணுக்கு சடங்கு சுத்துற ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணும்னு நீ முடிவு பண்ற. அதுக்கு அந்த ஈஸ்வரியோட அப்பனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சொத்தை வச்சு அந்த ஆளை பிரச்சனை பண்ண வைக்கிற. எல்லாத்தையும் மறந்துட்டு நானும் என் தம்பிகளும் ஃபங்க்ஷன் நடக்கிற மண்டபத்துக்கு வந்தோம். வந்தா அங்க பிரச்சனை பண்றதுக்காகவே வர வச்சது மாதிரி உன் பழைய பிறந்த அந்த கௌதம் பையெல்லாம் அங்க கொண்டாந்து நிப்பாட்டுற நடு மண்டபத்துல. ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருக்காரு. நிப்பாட்டினது மட்டும் பத்தாதுன்னு இவன் தான் சீர் செய்ய போறான்னு எல்லாரும் முன்னாடி வச்சு சபையில நின்றுட்டு கூசாம சொல்ற நீ. கேட்டா இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே ஈஸ்வரியோட அப்பா பண்ண ஏற்பாடுதான்னு சொல்லுவேன். சரி, அதை விடு. அவன் யாரு? உன் காலேஜில் உன் கூட படித்த ஃப்ரெண்டு, அவ்வளோதானே? அவன் எப்படி கரெக்டாக எஸ்கேஆர் ஆஃபீஸில் வந்து வேலைக்கு சேர்ந்து என்ன எதுக்க வரேன்? பதில் சொல்லுமா. சரி விடு, இதையும் எதேச்சா நடந்த விஷயமாவே வச்சுக்கலாம். சரி விடு, அவன் வந்துட்டான், ஏதோ பாச பிணைப்பில் ஈஸ்வரிக்கு தம்பி ஆயிட்டான், அவன் அப்பனுக்கு மகன் ஆயிட்டான், அதெல்லாம் விடு. அன்னைக்கு அவன் கையை பிடிச்சி மேடையை கூட்டு போனது யாரு? நீ தானே கூட்டு போன? அவன் பண்ணக்கூடாதுன்னு நாங்களாம் சொன்னப்ப ஈஸ்வரி அப்பா சண்டை போட்டுக்கணும், போட்டாரா?
ஆனா தம்பியா ஏத்துக்கிட்ட ஈஸ்வரி என்ன பண்ணா? உன்னை மாதிரி கை பிடிச்சி மேடையை கூட்டு போனாளா அவனை? இல்ல இல்ல, இவன் தான் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும்னு சொல்ற உரிமை ஈஸ்வரிக்கு இருக்கு. ஆனா அவளே எதுவுமே பேசாம நின்றுகிட்டு இருந்தப்ப வாகவதம்னு அவன் கையை பிடிச்சி கூட்டு போய் எல்லாத்தையும் செய்ய வச்சது யாரு? நீதானே? என் குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத எவனோ ஒருத்தனை என் பொண்ணுக்கு சீர் செய்யணும்னு கூட்டு போற. உனக்கும் அவனுக்கு அப்படி என்ன பழக்கம்?